வசனத்தை கொடுத்த அந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு நாம் மார்ட்டின் லூத்தர் அவர்கள் கதையில் ஒரு சம்பவம் நடந்த அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை தான் இன்றைக்கி வசனத்தின் மூலமாக அவருக்கு என்ன ஆண்டவர் செஞ்சார், எப்படி அவர் பிசாசை ஜெயிச்சார் அப்படிங்கிறத நம்ம அந்த வசனத்தின் மூலமாக இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். அவர் தியானிக்கும் பொழுதே ஒவ்வொரு வசனத்தையும் தியானிக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலேயே நிறைய காரியங்களில் நாம் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் பிசாசை ஜெயிக்கவும் நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார்னு சொல்லி இந்த வசனத்தை தியானித்து இந்த சம்பவத்தை நம்ம தியானிக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய நம்ம அர்ப்பணித்து ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த நாட்களும் நம்ம படிக்க போகிற வசனங்களும் இந்த சம்பவங்களும் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாய் முன்னோக்கி பார்க்கிற சுவாமி. ஆவியானவர் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. உடைய வார்த்தை எங்களோடு பேசுவதை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நாங்கள் கடந்து சென்று அநேக பிள்ளைகளுக்கு சாட்சிகளாக நிற்க எங்களை பயன்படுத்தத்தக்கதாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அர்ப்பணிப்பை நீங்கள் அங்கீகரித்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறபடியா நம்முடைய துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் நாங்கள் படிக்க போகிற அந்த வசனமும் எங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்க, அநேக பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கவும், அநேக பிள்ளைகளை தொடுவதாகவும் இருக்கத்தக்கதாக நீ கிருபை செய்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். எந்த வார்த்தையும் வீணாக போகக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் கிரியை செய்கிற வார்த்தைகளாக இருக்கிறபடியா ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களுக்கு போதுமான கிருபையை தந்து எங்களுடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசி வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்துக்கெல்லாம் பதிவுறுத்து கொண்டு இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. முழுதுமாய் ஆளுகை செய்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை அர்ப்பணிக்கிற பொறுப்படுத்துவீங்க. இதை பிரசனம் எங்களை தாங்கி வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மாயம் எல்லாம் மகே சேர்க்கிறேன். ஏசு ரட்சகன் நன்றி ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது மார்ட்டின் லூத்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் தான். அது நமக்கு நிறைய பிரயோஜனமாக இருக்கும். அடுத்தது நம்ம பிசாசை எப்படி ஜெயித்தார் அவர், நாம் எப்படி ஜெயிக்க முடியுங்கிறதால நம்ம உறுதியாக இருக்க முடியுங்கிறதுனால இந்த சம்பவத்தை நம்ம தியானிக்கலாம். மார்ட்டின் லூத்தர்கிட்ட ஒரு நாள் சாத்தான் ஒரு நாள் சொன்னான்னா, நீ பாவியா, நீ பாவி, அதனால் உன்னை ஆண்டவர் அழிச்சிருவார் அப்படின்னு சொல்லி. இப்போ நிறையா எல்லா விதமாக மதத்துலேயும் பார்த்திங்கன்னாக்கி ஒரு தண்டனைன்னு ஒன்று இருக்குது. ஒரு தவறு செஞ்சோம்னாக்கி தண்டனை இருக்குதுன்னு எல்லா மதத்தில் உள்ளவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் பாவியை மன்னிக்கிறவர். பாவத்திலிருந்து நம்மளை மன்னித்து நம்மளை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரதுக்கு தான் அவர் சிலுவையில் நம்மளுக்காண்டி ரத்தத்தை சிந்தி மரித்தார்னு சொல்லி நாம் அந்த காரியத்தை நம்ம செய்கிறோம். அப்போ எல்லா விதமான காரியங்களையும் நமக்கு இந்த பாவத்துக்கான தண்டனை உண்டு அப்படிங்கிறது எல்லா மதமும் நான் சொன்னேன் பாருங்க. அது மாதிரி ஆனால் மார்ட்டின் லூத்தர் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, நிறைய சீர்திருத்தம் பண்ணாங்க. உங்களுக்கு இந்த அவரை பற்றி நீங்கள் சரித்திரம்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அவர் எதுக்குமே பயப்படாமல், ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக மற்ற காரியங்கள் மனுஷனுக்கு ஏதோ பிரியமானதை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த சட்ட திட்டங்களுக்கு எதிர்த்து நின்று அந்த ஆலயத்தினுடைய அந்த கதவுல இந்த சட்டங்களெல்லாம் எழுதி தைரியமாக அதை இதை செயலாற்றணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி தைரியமாக நின்னாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ அவ்வளோ தைரியமாக நின்ன ஒரு மனுஷனாக்கி ஆண்டவருக்குள்ளே எவ்வளவு நல்லா அவர் ஆண்டவருடைய பக்தி நிறைய இருந்தது. அவருக்கு அவர் பக்தியாக தான் வாழ்ந்தவர், எல்லாம் வாழ்ந்தவர். ஆனால் இந்த தவறுகள் ஆண்டவர் ஆவியானவர் அவரோட கூட பேசும்பொழுது அவர் மனமாற்றம் அடைஞ்சு அந்த தவறுகளெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுல நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். நம்ம நிறைய பார்க்கலாம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் தான் இது. அந்த அவருடைய வாழ்க்கையில் ஒரு காரியங்கள் செஞ்ச காரியங்களில் நிறைய காரியங்களில் அவர் பிசாசை எப்படி ஜெயிச்சார் அப்படிங்கிறதுலாம் நிறையா அவருக்கு சம்பவம் நடந்தது. அந்த ஒரு சம்பவம் தான் இது. பிசாசு நீ பாவி, நீ உன்னை அழிச்சிருவார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் பதில் சொல்கிறார் பிசாசுக்கிட்ட. அப்போ பிசாசு கூட பேசக்கூடிய ஒரு பிசாசு கூட நம்ம ஆண்டவர்கிட்ட போய் பேசும் பார்த்தீங்களா, என்ன எப்படி விட்டுருங்க, பண்ணிட்டு விட்டுருங்க, நான் எப்படி நீ என்ன சாகிறதுக்கு மட்டும் வந்துட்டீங்களா அப்படிலாம் சொல்லி பண்ணி அது பிசாசு ஆண்டவர்கிட்ட பேசும் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி மார்ட்டின் லூத்தர் அவர்கள்ட்டையும் பேசியிருக்குது. நீ பாவி உன்னை கொன்றுவான்னு சொல்லும்போது நான் பாவின்னு சொல்லி உண்மைதான், நான் பாவின்னு ஒத்துக்கிட்டேன். ஆனால் நீ எனக்கு எப்படி எடுத்துக்காட்டி நீ பாவின்னு சொல்லுறதுக்கு நியாயமே கிடையாது. நீ பெரிய பரிசுத்தவனும் கிடையாது. நீ எனக்கு சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு உனக்கு அந்த மாதிரி அதிகாரம் உனக்கு இல்லவே இல்லை. அதை நான் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு நான் அந்த பாவத்திலேருந்து மன்னிக்கப்பட்டு நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன். அது எனக்கு தெரியும். ஆனால் நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி
சொல்லி அவர் வந்து திருப்பி சொல்லியிருக்காரு. அப்போ திருப்பி அவன் வந்து போகாமல் நின்றுட்டே இருந்ததை பார்த்துட்டு இவர் சொல்கிறான், திருப்பி என்ன சொல்ல போகிற? இப்போ வந்து நான் சொல்லிட்டேன், இதுக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஆனால் திருப்பி இனிமேல் என்ன நீ சொல்ல போகிற? பாவிங்கிறதுக்கு நீ சொல்ல வேண்டாம். நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் வந்து அறிக்கை செஞ்சு நான் வந்து ரட்சிப்பில் என்ன கிறிஸ்து நடத்துவாருங்கிறது எனக்கு உறுதியாக இருக்குது. அதனால நான் செஞ்சுக்கிடுவேன். திருப்பி இனிமேல் வேறு என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொன்னோம்னாக்கி திருப்பியும் அதை தான் சொல்லியிருக்கான். நீ வந்து எப்படியும் அழிக்க போகிறது உண்மையாக நிச்சயம். அதனால் ஒன்று அழிச்சிருவார் ஆண்டவர். நீ வந்து பாவி, நீ பாவம் செஞ்சதுனால உன்னை அழிக்கிறதுக்கு தான் அவர் வந்து செய்வார், அவளே வேறு எதுவும் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அதே சொல்லியிருக்கான். சொன்னோன்னா அவங்க மார்ட்டின் லூத்தர் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க, நீ சொல்லுவது சரியான நியாயமே கிடையாது, நீ நியாயமான காரியத்தை சொல்லவே இல்லை. நீ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வேண்டாத காரியங்களை சொல்லி மனசெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு காரியம். ஆண்டவர் இதெல்லாம் செய்ய மாட்டார். நம்ம வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா ஒரு சுகம் கிடைக்காம இருக்கலாம், ஒரு வியாதியாக இருக்கலாம், இல்லாட்டா ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பிசாசானவன் சொல்லுவான் பாருங்கள், இதெல்லாம் உனக்கு நடக்காது, இதெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார், நீ பாவி, நீ இந்த பாவம் செஞ்சதுனால தான் உனக்கு இந்த மாதிரி நோய், இந்த மாதிரி தப்பு செஞ்சதுனால தான் உனக்கு வந்து இந்த மாதிரி தண்டனை அப்படின்னு சொல்லுவார். ஆனால் பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் வந்து மன்னித்து நம்மளை விடுதலை செய்யக்கூடிய ஆண்டவர்னு சொல்லி அந்த வசனமே இருக்குது. அந்த வசனத்தின் மூலமாக நாம் அவனை ஜெயிக்கணும். இப்போ ஆண்டவர் வந்து சோதிக்கப்படும் போதே பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் வந்து வசனத்தின் மூலமாக தான் ஜெயிச்சார் பிசாசை. அப்போ நம்மளும் வசனத்தின் மூலமாக ஜெயிக்கணுங்கிறத இந்த மார்ட்டின் லூத்தர் அவர்களுடைய சம்பவத்திலேருந்து நம்ம பார்க்கலாம். அப்போ அவர் வந்து நீ வந்து சொல்கிறது சரியான நியாயமே இல்லை, ஏன்னா வசனம் இருக்குது அப்படின்னு சொல்லி வசனத்தை சொல்கிறார். 1 தீமோத்தேயு 1:15 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பாவங்களை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது, அவைகளில் பிரதான பாவி நான் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் வந்து பாவிகளை ரட்சிக்க தான் வந்தார். ஆனால் பாவத்திலேருந்து மீட்டு எடுத்து நம்மளை ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா மாற்றுறதுக்கு தான் வந்திருக்காரு. அவர் உண்மையை சொன்னார், அப்படியே செஞ்சு முடிச்சிருக்காரு சிலுவையில். இந்த வார்த்தைலாம் உண்மையாக இருக்கிறதுனால நீ சொல்கிற நான் வந்து எப்படியும் ஆண்டவர்கிட்ட நான் வந்து இந்த அறிக்கை செய்து நிச்சயமாக நான் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வேன். ஆனால் நீ வந்து இந்த வேலையெல்லாம் நீ செஞ்சுட்டு என்கிட்ட வந்து செஞ்சுட்டு நீ வெற்றியில் சுதந்திரிக்க முடியாது, நீ வெக்கதான் பட்டு போவ, நான் ஆண்டவர்கிட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்வேன், அது உறுதி, நீ வெக்கப்பட்டு போவ அப்படின்னு சொல்லி அந்த பிசாசை பார்த்து அவர் ஜெயத்தை வார்த்தையை வந்து சொல்லி ஜெயிச்சாருன்னு சொல்லுவேன். சாத்தா வந்து வெக்கமடையக்கூடிய காரியங்களை தான் இவங்க வாழ்க்கையில் நடந்ததை சொல்லி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்க. அதுக்கு பிறகு நிறைய காரியங்களை அவங்கெல்லாம் ஊழியத்தெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்படி ஆண்டவருடைய வார்த்தை வந்து பெரிய காரியங்களை செய்யக்கூடியது. அப்போ வார்த்தையின் மூலமாக நம்ம பிசாசை ஜெயிக்கணும். அப்படி தான் நம்ம ஜெயிக்க முடியுமே வெளியே நம்ம அவன்கிட்ட வந்து தர்க்கம் பண்ணியோ அவன் மனுஷங்கிட்ட தர்க்கம் பண்ணி இந்த மாதிரி அவன் செய்கிறதெல்லாம் தவறு, நீ அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ஏற்று நின்று பேசி நம்ம ஜெயிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்முடைய வார்த்தை நமக்கு ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை தந்திருக்காரு, பரிசுத்த வேதாமத்தை நமக்கு தந்திருக்காரு. அந்த பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து பரிசுத்தமாக வாழ்றதுக்கு நமக்கு இந்த ரட்சிப்பை தந்திருக்காரு, இலவசமாக தந்து நம்மளை மீட்டு எடுத்துருக்கிறதுனால அந்த வசனத்தின் மூலமாக பிசாசை ஜெயிக்கணும். நம்ம எந்த சோதனை வந்தாலும் சரி வார்த்தையின் மூலமாக நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம்னாக்கி இந்த பிசாசனும் எப்பொழுதுமே வெக்கப்பட்டு தான் போவான். அவனுக்கு வந்து எந்த விதமான பவரும் கிடையாது, சக்தியும் கிடையாது, எந்த விதமான காரியமும் கிடையாது. அவன் வந்து சும்மா நம்மகிட்ட சொல்லி பயமுறுத்த தான் செய்யணும் இல்லையா, அவன்கிட்ட எந்த விதமான காரியமும் இல்லை. எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி நம்ம அதை உறுதியாக பற்றி பிடிச்சிக்கிட்டு நம்ம ஜெயிச்சோம்னாக்கி ஜெபம் பண்ணணும். ஜெபத்தில் தான் நம்ம உறுதியாக தரித்திருக்கணும்னு சொல்லி நம்ம படிக்கும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம பிசாசை ஜெயிக்க முடியும். அதனால் நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து அவன் என்னவோ சொல்லலான்னு சொல்லி அவன் வந்து அவனுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அடுத்தது வந்து வேதத்தில் உள்ள ரகசியங்களை வந்து நம்ம வந்து ஆராய்ந்து அறிஞ்சு கொண்டு நம்ம வந்து ஆண்டவருடைய உதவியை தேடி நம்ம வாசிக்கிற வசனங்களுக்கெல்லாம் ஆண்டவரே நீங்கள் எனக்கு கற்றுத்தாங்க, எனக்கு உதவி செய்யுங்க பிசாசை ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவருடைய வசனங்களை வந்து நல்ல நம்ம முழுவதுமாக நம்ம தெரிஞ்சு அறிஞ்சு கொண்டு ஆராய்ந்து பார்க்கணும். அதை ஆராய்ந்து பார்த்தா அதனுடைய ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவார். அப்படி நமக்கு கற்றுத்தரதுக்கு இன்றைக்கி நம்ம ஜெபித்து நம்ம வந்து பிசாசை ஜெயிக்கிறதுக்கு நம்ம முழுவதுமாக அர்ப்பணிப்போம். நமக்கு வருகிற எல்லாமான காரியங்கள்லையும் ஆண்டவர் நமக்கு போதுமானவர். அதனால் வார்த்தையின் மூலமாக இவர் ஜெயிச்சார் பாருங்க, அது மாதிரி நாமளும் வார்த்தையின் மூலமாக ஜெயிக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். பிசாசு எத்தனை திட்டங்கள் இருந்தாலும் சரி, நமக்கு எதிராக என்ன சொன்னாலும் சரி,
இப்போ அவர் வந்து பாவின்னு சொன்னார். அது மாதிரி நமக்கு என்னமோ ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்லுவான். நமக்கு சொல்லும் பொழுது அதுக்கு நம்ம ஏற்ற வார்த்தைகள் வந்து ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்று எழுதி தந்திருக்காங்க. அந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஜெயிக்கிறதுக்கு வசனங்களை நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது அவன் வெட்கப்பட்டு போவான். அதனால நம்ம பிசாசுக்கு எந்த காரியத்தையும் கொண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் நம்மளை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. அவருடைய ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டு உலகத்தில் வாழறதுக்கு நம்மளை வச்சிருக்காருன்னா அவருடைய ரட்சிப்பை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி நம்மளை வச்சிருக்காரு. அதை பயன்படுத்துறதுக்கு நாம் இன்னைக்கு ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார்னு சொல்லி உறுதியாக விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் ஜெயித்தார், நாமளும் ஜெயித்தார் பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த விசுவாசம் நமக்கு உறுதியாக இருக்கட்டும். ஜெபத்தில் உறுதியாக இருக்க நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இன்னைக்கு ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாட்களிலே நாங்கள் தியானித்த அந்த வசனங்களையும் இந்த ஆண்டவருடைய சம்பவத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருமா ஜெபிக்கிற சுவாமி. அந்த மனிதன் மூலமாய் எப்படி பெரிய காரியங்களை அவர் பிசாசை ஜெயித்தாரோ வசனத்தின் மூலமாக, அதுபோல் நாங்களும் வசனத்தின் மூலமாய் பிசாசை ஜெயிக்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு தரணுமா ஜெபிக்கிற சுவாமி. உம்முடைய வளமுள்ள வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு அதிகமாக எங்களுக்கு கற்றுத்தரணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அதனுடைய ரகசியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. இந்த வசனத்தின் மூலமாக எப்படி பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்ற அந்த ரகசியத்தை எங்களுக்கு கற்றுத்தந்து அதன் மூலம் எங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமில்லை, அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வமாக எங்களை மாற்ற வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களை அப்படியே நீ நடத்தி செல்ல போகிறக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. சபைகளிலே எத்தனை மாற்றத்தை கொண்டு வந்தாங்க சுவாமி, அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் நீ செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையாக ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்துக்குள்ளே வந்து ஆவியானவர் ஆளுகை செய்ய
ஆண்டவரை அர்ப்பணித்து வசனத்தின் மூலமாய் ஜெயித்தது போல நாங்களும் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் கொண்டு நீங்க கத்து தருகிற இந்த வசனங்களுக்காய், வார்த்தைகளுக்காய், இந்த சம்பவங்களுக்காய் நன்றி செலுத்துறோம் சுவாமி. அது போல நாங்களும் ஆண்டவரே வாழத்தக்கதான கிருபையை எங்களுக்கும் தந்து அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வல்லமுள்ள வார்த்தை எப்படிப்பட்ட பெரிய வார்த்தை என்பதை, நீர் எப்படிப்பட்ட பெரியவர் என்பதையும், உடைய வல்லமுள்ள வார்த்தை எப்படி கிரியை செய்யும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. சத்துரு எங்களை பயமுறுத்தும் பொழுது ஆண்டவரே உடைய வசனத்தின் மூலமாய் நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய வசனம் எங்களோடு கூட ஆண்டவரே வழிநடத்தத்தக்கதா எங்களுடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அது எங்களை வழிநடத்தட்டும், அது எங்களை போதித்து நடத்தட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு ஞானத்தை தரட்டும், எங்களுக்கு பலன் தரட்டும், எங்களுக்கு எல்லாமான காரியங்களிலும் எங்களுக்கு செய்து முடிக்கத்தக்கதாய் சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்தபடினால் எங்களுக்கும் எல்லாவற்றையும் செய்து முடிக்க நீங்க வல்லமுள்ள தேவனா என்று அறிக்கை செய்து நாங்கள் பிசாசை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை எங்களை ஆண்டவரை தாங்கி வழிநடத்துகிற அனுபவத்துக்காக நாங்க உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. கேட்கிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள இங்க கொண்டு வரணுமா ஜெபிக்கிறோம். பிசாசை எப்படி ஜெயித்தாரோ அந்த மார்ட்டின் லூத்தர் அவர்கள், அதுபோல நாங்களும் ஆண்டவரை வசனத்தின் மூலமாய் பிசாசை ஜெயித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எதிர்த்து நிற்க திராணியுள்ள பிள்ளைகளாய், சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ள பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட தேவன் தாமே எங்களுக்கு கிருபை செய்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட ஆளுகை செய்து வழிநடத்துக்கு தயவுக்காக நன்றி செலுத்துறோம். அப்படியே ஒவ்வொருவரையும் நீ நடச்சலணுமா ஜெபிக்கிறோம். எங்களின் மூலமும் அநேக பிள்ளைகளை எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெறுமையா அல்ல, நிறைவான பலனோடு சந்திக்க ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். உடைய வல்லமுள்ள கருத்திலே அர்ப்பணிக்கிற சுவாமி. எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க போதுமானவராக இருக்கிறபடியா நன்றி செலுத்துறோம். எங்களுடைய ஜபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து இருக்கிறபடியா நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மறுபடியும் மாவட்ட சமூகத்திலே வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமையெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.